தலைவரோ, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அவரும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொதுவான தலைவர் தான். அவர் ஏன் சார் சிதம்பரம் தொகுதியை ஒரு தனி தொகுதியை தாண்டி ஒரு பொதுவான தொகுதியில் நிற்கிறதில்ல? ஏன் தனி தொகுதியில் இருக்கிறார் அப்படின்னு கேள்வி யார்கிட்ட கேட்குறோம்? ஆராசாட்டையும் எங்கள் தலைவர்கிட்டையும் கேட்குறோம். அவங்களா இதுக்கு காரணம்? இதுக்கு காரணமானவங்கள்ட்டெல்லாம் கேட்கணும். முதல்ல அவங்க யார்? இந்துவாக பிறந்தவர்கள். இந்து என்பது ஒரு சமூகமாக இருக்கும்போது, ஒரு மதமாக இருக்கும்போது, இந்துவாக பிறந்த இன்னொருவர் எங்கே வேணாலும் நிற்கலாம். அப்படிங்கும்போது இந்துவாக பிறந்த இவங்க மட்டும் அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட்டியலினத்தை சார்ந்தவர்களை சாதி ரீதியில் பார்த்து அவர்களை உரிய அவைக்கு அனுப்ப தயாராகாத ஒரு சமூக சூழலில் தான் தலைவர்கள் உட்கார்ந்து உரிமை கேட்குறாங்க. அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கேட்குறார். எங்களிலிருந்து எங்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவராக அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு இரட்டை வாக்குரிமை கேட்குறார். அப்போ காந்தி முரண்படுறார். இரட்டை வாக்குரிமையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் எதிர்க்கிறார். அந்த டிஸ்பியூட்டில் உருவானது தான் இந்த தனித்தொகுதி முறை. ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் ஒன்று கொண்டு வந்துடுவோம். அதில் தலித்துகள் மட்டும்தான் போட்டியிட முடியும், வேறு யாரும் போட்டியிட முடியாது. அம்பேத்கர் அதை ஏற்க மறுக்கிறார். என்ன சொல்கிறாரு? சரிதான், ஆனால் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய உண்மையான பிரதிநிதி இந்த தனித்தொகுதியிலேருந்து போவானா? கட்சி யாரை விரும்புதோ அவன் தான் போவான். அப்போ அந்த சமூகத்தை பற்றி வாய் திறக்காதவன் கூட அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்தில் போய் உட்காந்துருவான். இன்றைக்கி அதான் நடக்குது. அப்போ அம்பேத்கர் பயந்தது சரிதானே? அப்போது இந்த முறையும் இல்லைன்னு வைங்க, இந்த ரிசர்வையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் பொதுவாக்கிட்டா ஒரே ஒரு தலித்து கூட நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போக முடியாது. இந்த சமூகம் அனுப்புமா? அப்போ சிக்கல் எங்கே இருக்குது? சிக்கல் நீலகிரியில் போட்டியிடுற ஆராசாட்ட இருக்கா? சிக்கல் சிதம்பரத்தில் போட்டியிடுற திருமாவளவன்ட்ட இருக்கா? சிக்கல் சமூகத்திட்ட இருக்கா? சிக்கல் தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்குது? தனித்தொகுதி முறை என்பதும் தலித்துகள் அங்கே மட்டும்தான் போட்டியிட்டாதான் போக முடியும் என்கிற நிலையும் இந்தியா முழுவதும் இருக்குல்ல. அப்போ இது ஒரு சாதிய சமூக நிலையிலிருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை. அதை அப்படியே ரொம்ப ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? குயுக்தியா திருமாவளவன் ஏன் சிதம்பரத்தில் நிற்கிறார்? ஆராசா ஏன் நீலகிரியில் நிற்கிறார்? பெரம்பலூர் தனி தொகுதியாக இருந்தவரை பெரம்பலூரில் நின்னார். பொது தொகுதியாக மாறினோன்னா அவர் நீலகிரிக்கு போயிட்டார். இது ஆராசா பிரச்சனையா? கேள்வியை முதல்ல அவர்கிட்ட கேட்கலாமா? அப்படி ஒரு நெருக்கடிக்கு அவரை தள்ளலாமா? அவர் அங்கே விக்டிம், ஆராசா அங்கே விக்டிம். விக்டிமை நோக்கித்தான் நாம் கேள்வி கேட்கிறோமே தவிர சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்பதில்லை. எங்கெல்லாம் சாதி இருக்கிறதோ, சாதி நிலை பெற்றிருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த சிந்தனை ஊடுருவி கிடக்குது. அதை நோக்கிய உடைப்பை ஏற்படுத்துவதற்குத்தான் நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு கட்சியின் முழக்கத்தை வைத்து பயணிக்கிறோம். இதுதான் அதுக்கான போராட்டம். அப்புறம் தனித்தொகுதியில் நின்று வெற்றி பெற்றால் அது என்னவோ அது ஒரு தீண்டாமை மாதிரி பார்க்குறது. இப்போ அது உரிமைங்க. பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் போட்டியிடுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு